நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பொசிஷன் வெக்டார் பார்க்க போகிறோம். பொசிஷன் வெக்டார் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இஃப் த வெக்டார் which denotes the position of a particle at a instant of time with respect to some reference frame or coordinate system. நல்லா பாருங்கள், அதாவது ஒரு வெக்டார் ரைட்டா, இட் இஸ் எ வெக்டார். இது வந்து பொசிஷன் வெக்டார்ன்றது ஒரு வெக்டார் தான். அப்போ என்னது மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்குது ரைட்டா. அப்போ டினோட்ஸ் இது குறிக்கிறது, எதை குறிக்கிறது? இந்த பொசிஷன் ஆஃப் ஏ பார்ட்டிக்கிள், ஒரு பார்ட்டிக்கிள் எந்த இடத்துல இருக்குது என்பதை குறிக்குது. அப்போ மீனிங் என்ன? அது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இஜெட் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அல்லது ரெண்டு டைமென்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இல்லை ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்பதை குறிக்குது. 2 டைமென்ஷன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அப்போ 2 டைமென்ஷன் வச்சு பார்க்கும்போது அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது ரைட்டா. அதுவும் போய் எந்த டைரக்ஷனில் இருக்குது அதையும் குறிக்குது. டைரக்ஷன் ப்ளஸ் தூரம் ரைட்டா. இதைத்தான் சொல்கிற பொசிஷன் ஆஃப் எ பார்ட்டிகிள் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். அப்போ ஒவ்வொரு நேரத்துலையும் அந்த பொருள் எந்த இடத்துல இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, ஒவ்வொரு நேரத்துக்கும் ரைட்டா. ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அப்படின்னு வித் ரெஸ்பெக்ட் டு சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வச்சு அது எந்த இடத்துல இருக்குது அது அப்படி என்பதை பார்ப்பது தான் இது பொசிஷன் ஆஃப் த வெக்டார் அப்படிங்கிறான். இப்போ உதாரணத்துக்கு நான் அவனை காமிக்கிறேன், இருங்க பாருங்கள். பிறப்போல படத்துக்கு இங்கே பாருங்கள், பொசிஷன் ஆஃப் வெக்டார் அப்படின்றது இதுதான் பொசிஷன் ஆஃப் த வெக்டார். இதுதான் பொசிஷன் ஆஃப் த வெக்டார். இது வித் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் வச்சு தான் சொல்கிறான். வித் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்ன்றது என்னது? இந்த பாருங்கள், இதுதான் ஒரு பார்ட்டிக்கல். இந்த பீன்றது ஒரு பார்ட்டிக்கல், ஒரு துகள் இந்த இடத்துல இருக்குது ரைட்டா. இது ஒரு இடத்துல இருக்குது. இதுதான் ஆரிஜின். இது ஆரிஜின் இங்கே இருந்தானா. ஆறுன்றது என்னது? ரெஃபரன்ஸ், அது பொசிஷன் வெக்டார். இந்த பொசிஷன் வெக்டார் இப்படியே போகுது, அந்த பார்ட்டிக்கலோடு ஜாயிண்ட் ஆகுது. அந்த பொசிஷன் வெக்டார் என்ன? பொசிஷன் வெக்டார் என்னது? பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டார் which define a particle by its origin, through its origin. இது வந்து இந்த பொசிஷன் வெக்டார் என்பது இந்த இடத்துல ஆறு which define, எதை டிஃபைன் பண்ணுது? இந்த பார்ட்டிக்கிள், இந்த பியை டிஃபைன் பண்ணுது. பி எந்த இடத்துல இருக்குது என்பதை காண்பிக்கிறது. எப்படியே? வித் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். வித் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா இந்த ஜீரோ இந்த ஜீரோவிலிருந்து காமிக்கிறது ரைட்டா. ஜீரோவிலேருந்து தானே போகுது ரெஃபரன்ஸ் ஃப்ரேமு இந்த பொசிஷன் வெக்டாரு. அப்போ அது அல்லது ரைட்டா. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆர் கோஆர்டினேட் ஆக்சிஸ். கோஆர்டினேட் ஆக்சிஸ் என்னது? நல்லா பாருங்கள், கோஆர்டினேட் ஆக்சிஸ் என்னது? இந்த எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பொசிஷன் இந்த பார்ட்டியோட பொசிஷன் இருப்பிடம் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கிறது, ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கிறது, இசட் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுப்பா. அதான் இது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் இந்த சைடில் இருக்குது ரைட்டா. இது இங்கே இவ்வளோ தூரத்தில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஒய் ஆக்சிஸ்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. இசட் ஆக்சிஸ்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது ரைட்டா. ஒன்று கோஆர்டினேட் ஆக்சிஸை வச்சு அந்த பொருளோட இருப்பிடத்தை பார்க்கலாம், அல்லது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் இந்த ஜீரோ ரைட்டா, இந்த ஜீரோவை வச்சு நம்ம பார்க்கலாம். அதை வச்சு தான், அதுக்கு பேர் தான், அதை பார்க்குறதுக்கு உதவி பண்ணுறது தான் பொசிஷன் வெக்டார். இது ஆர் ரைட்டா. புரியுதா? அதை தான் எழுதியிருக்கேன். நல்லா வாங்க நம்ம திரும்பி படிப்போம், அது புரியும். இட் இஸ் எ வெக்டார். பொசிஷன் வெக்டார் இஸ் எ வெக்டார் விச் டினோட்ஸ். வெக்டார்ன்றது இதைத்தான் குறிக்குது. இந்த ஆறுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஜீரோலேருந்து போகுது இல்லையா. இந்த 3 சந்திக்கிற இடம் வந்து ஜீரோ ரைட்டா. இந்த 3 சந்திக்கிற இடம், 3 ஆக்சிஸ் சந்திக்கிற இடம் ஜீரோ. இங்கேருந்து போகிறது தான் இந்த ஆறு. இதுதான் ஆறு எங்கே போகுது? இந்த ஒரு பார்ட்டிக்கிள் இங்கே இருக்குது. இந்த பார்ட்டிக்கிளை குறிப்பிடுகிறது. இந்த இடத்துல இருக்குது ஆகாயத்தில் அப்படிங்கிற. அப்போ ஆகாயம் என்னது? இது எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு, இசட் ஆக்சிஸ் ரைட்டா. அதுதான் பொசிஷன் வெக்டார்னு சொல்கிறான். நல்லா கவனிச்சுங்க. இட் இஸ் எ வெக்டார். இது ஒரு வெக்டார் தான் விச் டினோட்ஸ் த பொசிஷன் ஆஃப் ஏ பார்ட்டிக்கிள். விச் டினோட்ஸ் அது குறிப்பிடுகிறது ஒரு பொருள் எங்கே இருக்கிறது. பொசிஷன் சொன்னால் அந்த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிளை இது குறிப்பிடுகிறது. அட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், ஒவ்வொரு நேரத்துக்கும் குறிப்பிடுகிறது. நேரம் மாற ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். அதுவாக வித் ரெஸ்பெக்ட் டு த சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அதாவது அது எதை வச்சு சொல்லுது? வித் ரெஸ்பெக்ட் டு த சம் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு என்னது? அல்லது கோஆர்டினேட் ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட். அது எப்படி குறிப்பிடுகிறதுன்னு சொன்னால் வித் ரெஃபரன்ஸ் டு த சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றா. வித் ரெஃபரன்ஸ் டு த சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னது? இருங்க வரேன்.
இதுதான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், இப்போ திரும்பி சொல்கிறேன். வித் ரெஃபரன்ஸ் டு த சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அது இந்த 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 பொசிஷன் வெக்டார் இந்த பார்ட்டிகல் இருப்பிடத்தை குறிப்பிடுகிறது வித் ரெஃபரன்ஸ் டு த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அப்போ இந்த 0ன்றது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், இதை வச்சு குறிப்பிடலாம். அல்லது ஆர் கோஆர்டினேட் ஆக்சிஸ். இப்படி இல்லைன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இஜெட் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதை வச்சு குறிப்பிடலாம். அதான் பி ஈக்குவல் டு பிரேக்கெட்டில் என்ன போட்டிருக்கான், எக்ஸ் ஒய் இஜெட். சரியா? மீனிங் புரிஞ்சுக்கிச்சா? தெரியும் படிக்கிறேன். இட் இஸ் ஏ வெக்டார். இது ஒரு வெக்டார் விச் டினோட்ஸ் த பொசிஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகல். ஒரு பார்ட்டிகளோட பொசிஷனை குறிப்பிடுகிறது அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், எந்த நேரத்தில் அது பொருள் மூவ் ஆகுதோ, அது மூவ் ஆனாலும் அது அந்த இடத்துல குறிப்பிடும். ரைட்டா? அட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அதாவது 0, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வச்சு தான் குறிப்பிடுது. ரைட்டா? எது அந்த அந்த ஆர்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது அந்த ரெஃபரன்ஸ் பொசிஷன் வெக்டார். அல்லது வித் கோஆர்டினேட் ஆக்சிஸ். கோஆர்டினேட் ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் இஜெட் வச்சு குறிப்பிடுகிறது. ரைட்? இதுதான். அப்போ நெக்ஸ்ட் த பொசிஷன் வெக்டார் ஆர் ஆஃப் எ பார்ட்டிகிள். பொசிஷன் வெக்டார்னாலே ஒரு பார்ட்டிகளோட பொசிஷன் வெக்டார்னு அர்த்தம். பார்ட்டிகல் மேலே நிற்கிது பீன்ட்டு, அது பார்ட்டிகளோட பொசிஷன் வெக்டார்னு அர்த்தம். த பொசிஷன் வெக்டார் ஆர் ஆஃப் எ பார்ட்டிகிள் அட் எ பாயிண்ட் பி. ஒரு பாயிண்ட்ல பி இஸ் கிவன். இந்த பாருங்க, த பொசிஷன் வெக்டார் ஆர், ஆர் இருக்கு இல்லையா, அப்போது ஆஃப் எ பார்ட்டிகிள் பி அட் எ பாயிண்ட். ஒரு பார்ட்டிகிள்ன்றது பி அட் எ பாயிண்ட். அந்த புள்ளியில் ஒரு பார்ட்டிகிள் இருக்கிறது, அதோட பொசிஷனை குறிப்பிடுகிறது. ரைட்டா? அப்போ வேர் அங்கே எக்ஸ் ஒய் இஜெட் ஆர் த காம்போனன்ட்ஸ். எக்ஸ் ஒய் இஜெட் தானே காம்போனன்ட்டு. அண்ட் ஐஜேகே என்னது, யூனிட் வெக்டார். ரைட்டா? அப்போ எக்ஸ் ஒய் இஜெட் இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டாரோட எக்ஸ் ஒய் இஜெட் காம்போனன்ட். ரைட்டா? இந்த படத்தை பார்த்துக்கோங்க. ஷோன் த பாசிட்டிவ் வெக்டார். இது பாசிட்டிவ் வெக்டார், ஏன்னா நெகட்டிவில் போகல. பாசிட்டிவ் வெக்டார் ஆர். ரைட்டா? பாசிட்டிவ் பொசிஷன் வெக்டார். த பாசிட்டிவ்ல பொசிஷன் வெக்டார் ஷோஸ் த பொசிஷன் வெக்டார் ஆர். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? டிட்டர்மைன் த பொசிஷன் வெக்டார் ஃபார் த ஃபாலோவிங் பார்ட்டிகிள் விச் ஆர் லொக்கேட்டட் அட் பி கியூ ஆர் எஸ். அப்போ நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறான். டிட்டர்மைனை கண்டுபிடிங்க. எதை கண்டுபிடிங்க அப்படின்னா, த பொசிஷன் ஆஃப் ஏ பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டாரை கண்டுபிடிங்க ஃபார் த ஃபாலோவிங் பார்ட்டிகிள். பொசிஷன் வெக்டாரை நீங்கள் கண்டுபிடிங்க. எதுக்கு? ஃபார் த ஃபாலோவிங் பார்ட்டிகிள் விச் ஆர் லொக்கேட்டட் அட் பி கியூ ஆர் எஸ். அப்போ பி என்ற ஒரு இடத்துல ஒரு பார்ட்டிகிள் இருக்குது, அதோட பொசிஷன் வெக்டார் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து கியூன்ற இடத்துல ஒரு பார்ட்டிகிள் இருக்குது, அதோட பொசிஷன் வெக்டார் என்னன்னு சொல்லுங்கள். ஆர் என்ற இடத்துல ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்குது, ஒரு பார்ட்டிகிள் இருக்குது, ஆர்ன்றது பார்ட்டிகிள், அதோட பொசிஷன் வெக்டார் என்னன்னு சொல்லுங்கள். எஸ் என்ற இடத்துல ஒரு பார்ட்டிகிள் இருக்குது, அதோட பொசிஷன் வெக்டார் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறான். இங்கே வரங்க, இது பி என்ற ஒரு பார்ட்டிகிள். ரைட்டா? இது பி என்ற ஒரு பார்ட்டிகிள். இந்த இருக்குது பி, இந்த இடத்துல இருக்குது பார்ட்டிகிள். இதனோட பொசிஷன் வெக்டார் என்னது, இதுதான் பொசிஷன் வெக்டார், 0லேருந்து வருது. ரைட்டா? அப்போ இந்த கியூன்ற இது ஒரு பார்ட்டிகிள், இது எங்கே இருக்குது பொசிஷன் வெக்டார், இங்கே 0லேருந்து இது ஆர் 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 ஓ. ரைட்டா? அப்போது எஸ்ன்ற பார்ட்டிகிள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதனோட பொசிஷன் வெக்டார் என்னது, இதுதான். அப்போ ஆறுன்ற ஒரு பார்ட்டிகிள் இங்கே இருக்குது, இதனோட பொசிஷன் வெக்டார் என்னது, அப்போ பொசிஷன் வெக்டார் சொல்லுன்றான். இதோட பொசிஷன், அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் வெக்டார் என்னன்னா, அது பொசிஷன் வெக்டார் எப்படி சொல்லுவேன், ஒன்று எக்ஸ்ஒய் ஆக்சிஸை வச்சு சொல்லணும். ரைட்டா? அதை தான் நம்ம இல்லை ஐஜேகே வச்சு சொல்லணும், டைரக்ஷன் வச்சு சொல்லணும். அதை தான் பார்ப்போம். இப்போ எப்படி பார்ப்போம்? இப்போ இதை பாருங்கள். இப்போ பி எங்கே இருக்குது, இங்கே வருங்க, பி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். பியோட பொசிஷன் வெக்டார்னது இதுதான். பியோட பொசிஷன் வெக்டார் இங்கே இருந்து. ரைட்டா? அப்போ எந்த இடத்துல இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் தானே இது, அதில் இருக்குது. எத்தனை பாயிண்ட் தள்ளி இருக்குது, இங்கே பாருங்கள், 2 பாயிண்ட் தள்ளி இருக்குது. 1 2 3 பாயிண்ட் தள்ளி இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸில் 3வது பாயிண்டில் இருக்குது. எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க, நான் பெருசாகி காமிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பாருங்க, இது 1 பாயிண்ட்டு, இது 1 பாயிண்ட்டு, இது 2 பாயிண்ட்டு. அப்போ 3வது பாயிண்டில் இருக்குது. இது 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் போல் 3வது பாயிண்டில் இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ரைட்டா? அப்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்னது, ஐ தானே. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஐ. ரைட்? என்னது, ஐ யூனிட் வெக்டார். அப்போ இதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஒய் ஆக்சிஸ் இருக்கா, இல்லை. 2 டைமென்ஷன் தான், எக்ஸ் ஒய் தான் கொடுத்துருக்கான். ரைட்டா? அப்போ இதுக்கு என்னது, வெறும் 3 ஐ தான் வரும். ரைட்டா? இதுக்கு என்னது, பொசிஷன் வெக்டார் பிக்கு என்னது, 3 ஐ தான் வரும். வேணால் பார்ப்போம். கீழே இருக்கா, இந்த 3 ஐ போட்டானா, ஐ போட்டாலே கேப் போடணும். ஏன் கேப் போடணும், ஒன்லி டைரக்ஷன். ரைட்டா? ஐ கேப் 3 ஐ தான் இருக்குது. ரைட்? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இருங்க, நெக்ஸ்ட் இது என்ன பார்ப்போம், இந்த கியூ பார்ப்போமா. கியூ பார்ப்போம். கியூ பார்க்கும்போது இந்த கியூ எங்கே இருக்குது, அப்போ எத்தனை பாயிண்ட் தள்ளி இருக்குது, இதில் 1 2 எக்ஸ் ஆக்சிஸில் 3 4 5வது பாயிண்டில் இருக்குது. ரைட்டா?
எக்ஸ் ஆக்சிஸில் 5வது பாயிண்ட். அப்போ ஐ தானே பொசிஷன் வெக்டார், யூனிட் வெக்டார் ஐ, 5i, ரைட்டா. அதேமாரி ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அப்போ 1 2 3 4, அப்போ 4j, ஒய்னு ஜே தானே. அப்போ 5i ரெண்டுமே ப்ளஸில் தான் இருக்குது. 5i ப்ளஸ் தான், 4j ப்ளஸ் தான், ரைட்டா. அப்போது 5i 4jல இருக்குது. பாப்பமா q தான், ஓ தான் q தானே. 5i 4j q இந்த இருக்கா பொசிஷன் வெக்டார் ஆஃப் q 5i 4j போட்டானா 4j கேப். அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன பார்க்கணும், எஸ் பார்ப்போமா. சரி ரைட் ஓகே. எஸ் என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இது எக்ஸ் ஆக்சிஸில் ரைட்டா 1 2 3 இருக்குது. அப்போ 3i. அப்போது இதில் என்ன இருக்குது, மைனஸ் ஒய்யில் என்ன இருக்குது, மைனஸ் ஒய் தானே, இது மைனஸ் ஒய் தானே. அப்போ மைனஸ் ஒயில் என்ன இருக்குது, எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6ல் இருக்குது, 6வது பாயிண்டில் இருக்குது. அப்போ மைனஸ் ஜே, இது ப்ளஸ் ஐ, இது எத்தனை, இது 6j ஒய் ஆக்சிஸு, இது 3i, 3i மைனஸ் 6j, ரைட்டா. மைனஸ் தானே இது ஒய் ஆக்சிஸ், மைனஸ் இது மைனஸ், ரைட்டா. 3i மைனஸ் 6j. மூணு ஐ இந்த 6j போட்டானா ஆர்எஸ்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் எஸ், ரைட்டா. 3i 6j, ரைட்டா. அடுத்து என்ன பார்க்க வேண்டியிருக்கு, ஆறு பார்க்க வேண்டியிருக்கு. ஆறு வந்து ஒரே ஆக்சிஸில் இருக்குது, மைனஸ் ஒயில் மைனஸ் எக்ஸில் இருக்குது. எத்தனை பாயிண்ட் தள்ளி இருக்குது, 2 பாயிண்ட் தள்ளி இருக்குது. அப்போ மைனஸ் 2j, மைனஸ் 2j 2i, ஆமாம் 2i, சாரி எக்ஸ் ஆக்சிஸ் தானே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ்னா ஐ தான் வரும், ரைட்டா. சரி நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம். ஏ பெர்சன் இனிஷியலி அட் ரெஸ்ட், ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் ரெஸ்ட்டில் இருக்கான், எங்கேயும் நடக்கலை, ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து என்ன பண்ணுறான், ஸ்டார்ட்ஸ் டு வாக் 2 மீட்டர் டுவேர்ட்ஸ் நார்த். அவன் நடக்க ஆரம்பிக்கிறான், நார்த்தை நோக்கி 2 மீட்டர் நடக்கிறான், ரைட்டா. நார்த்தை நோக்கி நல்லா பாருங்கள். ஏ பெர்சன் இனிஷியலி அட் ரெஸ்ட், ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் ரெஸ்ட்டில் இருக்கான். இப்போ நம்ம ரெஸ்ட்லேருந்து தான் நடப்பான். இப்போ நின்றுட்டு இருக்கேன், நடக்க ஆரம்பிக்கிறேன், அப்போ ரெஸ்ட்லேருந்து நடக்க ஆரம்பிக்கிறேன், ரைட்டா. ஏ பெர்சன் இனிஷியலி அட் ரெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டுவர்ட்ஸ் டு வாக் 2 மீட்டர் டுவர்ட்ஸ் த நார்த். ஸ்டார்ட்ஸ்னால் அவர் நடக்க ஆரம்பிக்கிறான். எத்தனை மீட்ரு, 2 மீட்டர் நடக்க ஆரம்பிக்கிறான். 2 மீட்டர் நடந்திருக்கான், எதை நோக்கி, நார்த்தை நோக்கி. அப்போ இதில் பார்ப்போம், நார்த் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இனிஷியல், இது நார்த்து, மேலே உள்ளது நார்த்து. இதை போட்டுருக்காங்க, டேரக்ஷன் போட்டிருக்காங்க இல்லையா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே நார்த்து, ரைட்டில் ஈஸ்ட்டு, லெஃப்ட்டில் வெஸ்ட்டு, கீழே சவுத்து. நார்த்தை நோக்கி ஒரு மனுஷன் இந்த இருக்கான். இந்த மனுஷன் ரெஸ்ட்டில் இருக்கான அர்த்தம், இந்த இடத்துல இருக்கான அர்த்தம், 0ல், ரைட்டா. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சேர இடத்த இந்த மனுஷன் இங்கேருந்து நார்த்தை நோக்கி நடக்கிறான். இது 2 மீட்ரு, இது நார்த்தை நோக்கி நடந்துட்டான 2 மீட்ரு. இது ஞாபகம் வச்சு, நார்த்தை நோக்கி நடந்துட்டான் 2 மீட்ரு, ரைட்டா. ஃபஸ்ட்டு இது. அடுத்தது பார்ப்போம். A person initially rests to walk 2 meters towards the north. Then பிறகு என்ன பண்ணுறான், 1 meter towards east. அப்போ 1 மீட்டர் ஈஸ்ட் நோக்கி நடக்கிறான். அப்போ ஈஸ்ட் இந்த பாருங்க, அப்படி ரைட்டில் டர்ன் பண்ணிடுறானா 1 meter towards east. நார்த் நோக்கி முடிஞ்ச உடனே இங்கிட்டு திரும்பிட்டானா ஈஸ்ட் நோக்கி, ஈஸ்ட் தானே இந்த டேரக்ஷன் தானே ஈஸ்ட்டு. அப்போ 1 மீட்டர் ஈஸ்ட் நோக்கி நடக்கிறான், அதோட நின்றுக்கிட்டான், ரைட்டா. அடுத்து 1 meter towards the east. Then 5 மீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத். பிறகு 5 மீட்ரு சவுத்தை நோக்கி நடக்கிறான். அப்போது சவுத்துன்றது என்னது, இதுதான் சவுத்து, கீழே நோக்கி. அப்போ 5 மீட்ரு, அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 மீட்ரு, இதுலேருந்து இது 5 மீட்டர் நடக்கிறான். ஏன் எப்படின்னா, இது 1 2 3 4 5, ரைட்டா. 5 மீட்டர் நடக்கிறான். அந்த 5 கோடு இருக்குது பாருங்கள், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 5 கோடு, இந்த பாருங்கள் நல்லா தெரியும். 5 மீட்ரு எதை நோக்கி, சவுத்தை நோக்கி நடக்கிறான். இந்த பாருங்க நடுவில் கோடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து 1 2 3 4 5 மீட்டர் நடந்துட்டான், ரைட்டா. இப்போது அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா. அதுக்கடுத்து தென் 3 மீட்டர் டுவர்ட்ஸ் த வெஸ்ட். பிறகு அங்கேருந்து 3 மீட்டர் வெஸ்ட்டை நோக்கி நடக்கிறான், ரைட்டா. 3 மீட்டர் இந்த வெஸ்ட், இதுதான் வெஸ்ட்டு. இங்கேருந்து 3 மீட்ரு, அதாவது வெஸ்ட். அப்போ இது 1 மீட்ரு, இது 2 மீட்ரு, இது 3 மீட்ரு நடக்கிறான், ரைட்டா. இதுதான் அவன் போட்டிருக்கான். அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். அதோட முடிச்சிட்டான். வாட் இஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பெர்சன் அட் த எண்ட் ஆஃப் த ட்ரிப்.
அவன் அந்த இதோட நின்றுக்கிட்டான். அந்த இதான் பி, அவனோட பி, ரைட்டா? இப்போ இதான் பி, இது இவ்வளோ தான். இங்கேருந்து ஆரம்பித்தான், இங்கே 2 மீட்ரு போனான், அப்புறம் 1 மீட்ரு போந்தான், பிறகு 5 மீட்ரு வந்தான், பிறகு 3 மீட்ரு வந்து இங்கே நின்றுக்கிட்டான். இப்போ பொசிஷன் வெக்டார் என்ன அப்படின்னா, பொசிஷன் வெக்டார்ன்றது நம்ம ஆர் வெக்டார் 0வோட கனெக்ட் பண்ணணும். இதானே பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் என்னன்னு நம்ம பார்ப்போம். அதை தான் போட்டிருக்கோம். பொசிஷன் வெக்டார் ஆர் என்னன்னு பார்ப்போம். அப்போ நல்ல சொல்யூஷன் வந்துடுமா? as shown in the figure, the positive x-axis is taken as east direction. பாசிட்டிவ் x-axis வந்து எதில் நம்ம எடுக்கிறோம்? பாசிட்டிவ் x-axis as a east direction. ஈஸ்ட் டைரக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்டா? அப்போது நல்லா கவனிங்க, ரைட் தானே? அண்ட் டேக்கன் as east direction. அப்போ பாசிட்டிவ் y-axis is the direction of நார்த். இந்த பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா, ஃபிகர் பிரகாரம் பாசிட்டிவ் x-axis இதுதான் பாசிட்டிவ் x-axis, இதுதானே 0, இது பாசிட்டிவ் x-axis, இது எந்த ஈஸ்ட் நோக்கி தானே இருக்குது. அதேமாரி பாசிட்டிவ் y-axis இது தானே, இது நார்த்து. அதாவது நெகட்டிவ் x-axis இது வெஸ்ட்டு. சப்போஸ் போட்டுக்கண்ணா, அதேமாதிரி நெகட்டிவ் y-axis சவுத். இதை தான் சொல்கிறாங்க, ரைட்டா? இப்போ நான் படிப்போம். as shown in ஃபிகர் பிரகாரம் the positive x-axis, பாசிட்டிவ் x-axis எதை குறிக்குது? is taken as east direction. ஈஸ்ட் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன் மேலே பாசிட்டிவ் எதை நோக்கி இருக்குது? நார்த்து நோக்கி. இஸ் டேக்கன் அஸ் நார்த், ரைட்டா? அப்போது ஆஃப்டர் த ட்ரிப், எல்லா ட்ரிப்பில் முடிஞ்சோடனே பி எங்கே இருக்குது? கீழே இருக்குது. பி அதான பொசிஷன், அவனோட பொசிஷன் என்னென்னு பார்க்கணும். த பெர்சன் ரீச்சஸ் த பாயிண்ட் பி, அந்த கடைசியில் அந்த பின்ற இடத்த வந்து அடைஞ்சிட்டான், ரைட்டா? ஹூஸ் பொசிஷன் வெக்டார் இஸ், அவனோட பொசிஷன் வெக்டார் என்னென்னா நல்லா கவனிங்க. என்னவா இருக்கும்? இங்கே வருங்க, என்னவா இருக்கும்? அவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்? நல்ல பாரு, ஐயிலிருந்து இதுதான் மைனஸ் ஐ, ரைட்டா? மைனஸ் ஐ எக்ஸ்னா ஐ தானே, இது எக்ஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் ஐ, இது மைனஸ் ஐ. அப்போ மைனஸ் ஐ எவ்வளோ தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா 2 தூரத்தில் இருக்கேன். இது 1, இது 2. இப்போ நேராக கோடு போட்டால் 2 தானே. நேரம் இந்த கோடு இல்லை, இந்த கோடு 2 இருக்கா? எக்ஸ் அவனோட டிஸ்டன்ஸை பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கானா? அப்போ 2 தானே. அப்போ அதுக்கடுத்து இது ஒய், இது வந்து மைனஸ் ஒய் ஆக்சிஸ், மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் 2. அப்போ மைனஸ் ஒய் ஆக்சிஸில் எவ்வளோன்னு பார்ப்போம். இது இல்லை, மைனஸ் ஒய் ஆக்சிஸில் எத்தனை? 3. மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வர 1, 2. அப்போ மைனஸ் ஒய் ஆக்சிஸில் 1, 2, 3. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னா ஐ, ஒய் ஆக்சிஸ்னா ஜே. அப்போ மைனஸ் 2i மைனஸ் 3j போட்டானா பார்த்துக்கோங்க. அப்போ த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் இஸ் சவுத் வெஸ்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் என்னது? சவுத் வெஸ்ட். சவுத்துக்கும் இது சவுத்து, இது வெஸ்ட்டு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் என்னது? இதுதானே டைரக்ஷன். அப்போ சவுத் வெஸ்ட், ரைட்டா? சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில், ரைட்டா, இருக்கிறது. அதான் சவுத் வெஸ்ட். சரி, இப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அடுத்ததில் பார்க்கலாம்.